Hello class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்னேஷ். ஸோ நம்ம இன்டெகிரேஷன் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும், மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் வந்து மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷனோட கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ரொம்ப கிளியராக இருக்குது அந்த வீடியோ, எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்ஃபேக்ட் அதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் வந்து நீங்கள் கேட்கலாம். சரியா? அதில் வந்து எக்ஸசைஸ் 7.2 பிகைன் பண்ணிவிட்டோம். 1 to 7 கொஷின் அதில் போட்டிருந்தோம். ஓகே, அண்ட் ஒரு 2-3 கொஷின் ஹோம்ஒர்க் கூட கொடுத்துருந்தேன். ஐ ஹோப் ஸோ அது போட்டிருப்பீங்க நம்புகிறேன். ஒரு வேளை போடலன்னா டோன்ட் வரி, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன் கமெண்ட் பாக்ஸ் ஆர் இன் த குரூப். ஓகே, நான் உங்களுக்கு உடனே அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். சரியா? ஸோ இன்றைக்கி ரிமைனிங் எக்ஸசைஸில் இருக்க ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிடலாம். சரியா? அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ ஆஸ் யூஷுவல் ஒரு மோட்டிவேஷன் கோட். ஓகே, never dreamed about success, I worked for it. ஓகே, ஸோ என்ன சொல்ல வராங்க? சி, ட்ரீம் அண்ட் சக்ஸஸ் ரெண்டுத்துக்குமே ஒரு ரிலேஷன் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து ட்ரீம் பண்ணுறது எல்லாருமே ட்ரீம் பண்ணிடலாம். சரியா? எவ்ரிபடி கேன் ட்ரீம், எல்லாருமே ட்ரீம் பண்ணுவாங்க. நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், எல்லாமே ட்ரீம் பண்ணுறோம். பட் வளர்ந்ததுக்கப்புறம் அதில் எத்தனை பேர் உண்மையாலே டாக்டர் ஆகிறோம், எத்தனை பேர் உண்மையாலே கலெக்டர் ஆகிறோம், எத்தனை பேர் உண்மையாலே பைலட் ஆகிறோம்? ஓகே, ஸோ ட்ரீம்ன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. ஓகே, இந்த ட்ரீம் உங்களுக்கு உண்மையாலே வந்து நடக்கணுன்னாக்கா நீங்கள் அதுக்கு இறங்கி செயல்படணும். ஓகே, நீங்கள் இறங்கி செயல்படாமல் அந்த ட்ரீம் வந்து இட் வில் பி ஒன்லி ட்ரீம். ஓகே, அது வந்து ரியாலிட்டியாக கன்வெர்ட் ஆகாது. ஒரு ட்ரீம் உங்களுக்கு ரியாலிட்டியாக கன்வெர்ட் ஆகணும்னா இந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் சாதிக்கணுமோ அது எல்லாத்தையும் சாதிக்கணும். ஓகே, கண்டிப்பாக கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே எனக்கு வந்து எல்லாமே கிடைக்கணுன்னா கிடைக்காது. ஓகே, உங்கள் ட்ரீமோட டிஃபிகல்ட்டியை பொறுத்து நீங்கள் வந்து அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து ரியாலிட்டி ஆகும். சரியா? ஸோ நெவர் சிட் இன்சைட் அ கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் கீப் ட்ரீமிங் அபவுட் யுவர் ட்ரீம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னாக்கா நீங்கள் இறங்கி செயல்பட்டால் மட்டும்தான் முடியும். அண்ட் அது கம்ஃபர்ட் ஜோனில் கிடைக்காது. ஓகே, நம்ம கம்ஃபர்ட் ஜோனை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக ஃப்யூச்சரில் பார்ப்போம். இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ ஆஸ் யூஷுவல் உங்கள் வீடியோ பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கிற நாலேஜ் அவங்களுக்கும் கிடைக்கும். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் ஒன்லி அபவுட் ஹேவிங் ஃபன். ஓகே, எல்லாரையும் வந்து டெவலப் பண்ணணும், மற்றவங்களையும் வந்து ஹெல்ப் பண்ணணும், அவங்களும் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, தட் இஸ் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, அண்ட் அதனால் எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்னஸ் இருக்கும், எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு, ஓகே, லைக் அண்ட் கமெண்ட்ஸும் நிறைய வந்து எனக்கும் மோட்டிவேஷன் கிடைக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். சரியா? ஸோ டூ தேட் ஃபார் மீ and that's it. Let's just start the video. இன்றைக்கி வந்து 8th கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 7 கொஷின் வரைக்கும் நான் நேற்று போட்டோம். அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க்கும் கொடுத்தேன், ஒரு 2 கொஷின் ஹோம்ஒர்க் கொடுத்தேன். ஐ ஹோப் ஸோ அதை போட்டிருப்பீங்க. இந்த கொஷினும் ஹோம்ஒர்க் கொடுத்தேன் அண்ட் இன்னொரு கொஷின் கொடுத்தேன், அது என்ன கொஷின் தெரியல, அதை பார்த்துக்கோங்க. 8th கொஷினில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஓகே கைஸ், 8th கொஷின் பாருங்கள். integral of x root 1 plus 2x square into dx. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி கொஷின் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இன்டெகிரேஷன் வந்த உடனே ஒரு கொஷனை பார்த்த உடனே முதல்ல இது எந்த மெத்தடுன்னு டிசைட் பண்ணணும். ஓகே, ஒன்று இது சப்ஸ்டிடியூஷனாக இருக்கும், இல்லை பை பார்ட்ஸாக இருக்கும், இல்லை பார்ஷியல் டெரிவேட்டிவாக இருக்கும். இந்த 3 மெத்தடில் தான் இந்த சம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஆப்வியஸ்லி நம்ம இப்போ இந்த 2 மெத்தட் பார்க்கல. ஓகே, கண்டிப்பாக சப்ஸ்டிடியூஷனில் தான் சால்வ் பண்ண போகிறோம், அது தெரிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். மேபி இப்போ உங்களுக்கு வந்து இது கிளியராக இருக்குது, சப்ஸ்டிடியூஷன் தான் அப்படின்னு கிளியராக இருக்கீங்க. ஓகே, ஆஸ் டைம் கோஸ் இந்த சாப்டரோட லாஸ்ட்டில் ஒரு கொஷனை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட் டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஒரு கொஷனை பார்த்த உடனே நம்ம மெத்தடை கண்டுபிடிக்கணுன்றது உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே, பிகாஸ் இந்த 3 மெத்தடில் வந்து நீங்கள் தப்பான மெத்தடை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சரே தப்பாக வந்துடும். ஸோ அதனால தான் நான் ரிப்பீட்டடாக எல்லா கொஷனுக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ see this question, substitution method. சப்ஸ்டிடியூஷனாக டீன்றதை அசியூம் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து டி வந்து நம்ம ஒன்று எக்ஸ்ன்னு மட்டும் அசியூம் பண்ணிக்கலாம், இல்லை we can assume t as 1 plus 2x square. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி இப்போ நம்ம வெறும் எக்ஸை மட்டும் டீன்னு அசியூம் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ let us assume t equal to 1 plus 2x square. ஓகே, ஸோ என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பு, இது அசம்ஷன் எடுத்ததுக்கப்புறமா
dt by dx பண்ணணும். ஓகே, டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னாக்கா என்ன வரும், இது 0 ஆகிடும். 2x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா யூ வில் கெட் 2 into 2xன்னு வரும். ஸோ அதாவது 4x. ஓகே, ஸோ dt by dx equal to 4x வந்துடுச்சு. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் த வேல்யூஸ் ஹியர். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த 1 + 2x ஸ்கொயருக்கு பதிலாக யூ வில் சப்ஸ்டிடியூட் t. ஓகே, அண்ட் 4xக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னாக்கா, ஆக்சுவலாக நான் இதை வந்து வேறு மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, டேரெக்டாக நீங்கள் இந்த ஈக்குவேஷனை கொண்டு போயிட்டு ஓகே dt equal to 4x dxன்னு கொடுத்துருக்கலாம். நீங்கள் வந்து இப்படி கூட போட்டுக்கலாம், dx equal to what, dt by 4x. ஓகே, dxோட வேல்யூவில் dt by 4x கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணியும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, நான் வந்து கேல்குலேஷன் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணிட்டேன், இந்த 4x dxே டோட்டலாக நான் இது ஒன்று வச்சுக்கிட்டேன். ஓகே, எப்படி இந்த 4x வந்துச்சுன்னு பாருங்கள். இந்த இன்டகிரேஷனை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். ஓகே, ஃபார் சிம்பிளிசிட்டி எப்படி சிம்பிளாக ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். நான் வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 4 பண்ணிட்டேன். ஓகே, அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகிடுச்சு, எனக்கு இந்த இடத்துல 4x dx இருக்குது. அதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஈக்குவேஷனில் 4x dx வர மாதிரி பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அப்படி பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, எனக்கு இப்போ சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறப்ப 4x dxக்கு பதிலாக டேரெக்டாக dt போட்டேன். ஓகே, அண்ட் ரூட் ஆஃப் t போட்டேன். சரியா, ஸோ என்ன ஆகிடுச்சு, 1/4 ரூட் t இன்டூ dt. எவ்வளோ சிம்பிளாக ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, அதர்வைஸ் நீங்கள் நார்மல் மெத்தட்லேயும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. dx equal to dt by 4x மெத்தட்லேயும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆன்சர் கரெக்டாக தான் வரும். சரியா, ஸோ ஃபார் சிம்பிளிசிட்டி நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ணிவிட்டு கேன்சல் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். கேன்சல் அவுட் ஆச்சுனாக்கா பிரச்சனையே இல்லை. இல்லாட்டி டேரெக்டாக இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன்லேயே வச்சு கூட நீங்கள் போடலாம். சரியா, நான் இந்த மெத்தடும் உங்களுக்கு எதுக்கு சொல்லித்தரேன்னா, அப்போ தான் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டட் சம்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வரும். ஸோ அதனால் நான் இந்த மெத்தடில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் இது அந்த சைடில் போட்டாலும் தப்பு இல்லை, அந்த மெத்தடில் போட்டாலும் தப்பு இல்லை, இல்லை வந்து 4x dxஐ டேரெக்டாக டிடின்னு போட்டாலும் தப்பு இல்லை. சரியா, உங்கள் இஷ்டம் தான். ஸோ அதுக்கப்புறமா ஈஸி தான். ஓகே, இன்டெக்ரல் ஆஃப் t power 1/2 dt எப்படி இன்டெகிரேட் பண்ணுவோம், t power 1/2 + 1 divided by 1/2 + 1, அதாவது t power 3/2 divided by 3/2ன்னு வரும். ஓகே, ஸோ அதை நான் வந்து மேலே கொண்டு வந்துட்டேன்னா 1/4 into 2/3 t power 3/2 + cன்னு வரும். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும், இது எதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். 1/6 பாக்கி இருக்குது. டீக்கு பதிலாக ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் வாட் எவர் யூ ஹேவ் அசியூம்டு. அப்படி பண்ணோம்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பை பார்த்து குழம்பாதீங்க. ஒரு வேளை உங்களுக்கு இது புரியல, ஏன் திடீர்னு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4 பண்ணன்னு தெரியலனாக்கா டோன்ட் வரி. நீங்கள் நார்மலாக எப்படி போடுவீங்க, முதல்ல dxக்கு பதில் அப்படியே என்ன பண்ணுவீங்க, இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. dt by 4x சப்ஸ்டியூட் பண்ணி போடுவீங்க. போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை, கரெக்டான ஆன்சர் தான் வரும். சரியா, கேல்குலேஷன் சிம்பிளிசிட்டிக்காக நான் மாற்றி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனேன். ஓகே, 9th கொஷின் பாருங்கள். integral of 4x plus 2 into root of x square plus x plus 1 dx. ஓகே, ஸோ இதில் t equal to என்ன அசியூம் பண்ணுறது, 4x plus 2ன்னு அசியூம் பண்ணலாமா, இல்லை x square plus x plus 1ன்னு அசியூம் பண்ணலாமா? ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன்னா x square plus x plus 1ன்னு அசியூம் பண்ணிட்டேன். let us assume t equal to x square plus x plus 1. dt by dx என்ன ஆகும், 2x plus 1 ஆகுதா. இந்த இடத்துல என்ன இருக்குது, 4x plus 2 இருக்குது. ஓகே, என்ன பண்ணிக்கலாம், இல்லை வந்து 2 காமன் எடுத்துகிட்டு அப்போ என்ன ஆச்சு, 2x plus 1 மாறுதா. அப்போ என்ன பண்ணிக்கணும், நமக்கு இது கேன்சல் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் இது நம்ம எடுத்தது கரெக்ட். ஓகே, ஸோ அப்படி தான் வந்து கரெக்ட் பண்ணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேர்ம் கேன்சல் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்த ஸ்டெப்பு கரெக்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன், dx equal to dt by 2x plus 1ன்னு போட்டேன். ஓகே, அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், dt equal to 2x plus 1 into dxன்னு வச்சும் போட்டுக்கலாம். ஓகே, இதையும் அதை நான் லாஸ்ட் கொஷனில் போட்ட மாதிரியும் போட்டுக்கலாம். ஓகே, எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரப்போகுது. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஜஸ்ட் கொண்டு போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். dxக்கு பதிலாக அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண dt by 2x plus 1. அண்ட் இந்த இடத்துல வந்து நான் 2 காமனாக எடுத்துட்டேன். அப்போ என்னாச்சு, 2x plus 1ன்னு வருது. ஓகே, அண்ட் ரூட் ஆஃப் t. ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணிடுங்க. 2 into root of இது t, இது 2 கிடையாது t. ஓகே, இன்டெக்ரல் ஆஃப் ரூட் t dt. ஓகே, ஸோ ரூட் t இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், t power 1/2 plus 1 divided by 1/2 plus 1, அதாவது 3/2 plus 1 divided by 3/2. அதை இன்வர்ஸ் எடுத்தோம்னா 2 into 2/3 which is nothing but 4/3. டீக்கு பதிலாக உங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு. ஓகே, கிளியர், சிம்பிள் கொஷின் தான். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், எனக்கு தெரியும் உங்களுக்கு இல்லை டவுட் இருக்காதுன்னு தெரியும். ஓகே, அடுத்த கொஷின் பார்ப்போம். 9th கொஷின் பார்த்தாச்சு. 10th கொஷின் பாருங்கள். 10th கொஷின் பாருங்கள்.
இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரூட் எக்ஸ். ஓகே, எப்போல்லாம் இப்படி வருதோ என்ன பண்ணணும், மேக்ஸிமம் காமன் எடுத்துருங்க. ஓகே, மேக்ஸிமம் வந்து சிம்பிளிசிட்டிக்காக காமன் எடுத்துருங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ரூட் எக்ஸை காமன் எடுத்துட்டேன். ஓகே, அப்போ என்ன ஆகும், இந்த இன்டெக்ரேஷன் இஸ் சேஞ்சிங் டு லைக் திஸ். ரூட் எக்ஸை காமன் எடுத்தால் எக்ஸுக்கு பதிலாக ரூட் எக்ஸுக்கு பதிலாக -1. ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்டெக்ரல் மாறிடுச்சு. ஓகே, அதனால் என்ன அட்வான்டேஜ்னால் நான் t வந்து ஒரே வேரியபிளாக எடுக்க முடியும். இப்போ let us assume t equal to root x minus 1. ஓகே, root x minus 1 equal to t. dt by dx பண்ணோம்னாக்கா 1/2 root x வரும். சரியா, உங்களுக்கு இது சொல்லித்தர வேணாம்னு நினைக்கிறேன். டிஃப்ரென்சியேஷன் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரென்சியேஷனில் டவுட் இருந்துச்சுன்னா டோன்ட் வரி, என்னோடய சேனலில் வீடியோஸ் இருக்குது, யூ கேன் வாட்ச் தட். ஓகே, ஸோ dt by dx equal to 1/2 root x வருது. அண்ட் ஃபைனலாக dx என்ன போட்டுக்கலாம், 2 root x into dtன்னு போட்டுக்கலாம். ஓகே, 2 root x into dtன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, ரூட் எக்ஸ் இருக்குது. ஸோ ரூட் எக்ஸும் கேன்சல் ஆகுது. ஸோ அது கரெக்டான மெத்தட். அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ரூட் எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு. மீதி என்ன இருக்குது, 2 காமன் எடுத்தால் இன்டெக்ரல் ஆஃப் 1/t dt. சரியா, விச் இஸ் நத்திங் பட் 1/t dt இன்டெகிரேட் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து log t கிடைக்கும். ஸோ 2 into log t ப்ளஸ் சின்னு கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக டீக்கு பதிலாக ரூட் எக்ஸ் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, சிம்பிளாக 10th கொஷின். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாமா? 11th கொஷின் பார்ப்போம். 11th கொஷினும் அதே மாதிரி தான். ஓகே, சேம் டைப் தான். ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குது உங்களுக்கு, எக்ஸ் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஓகே, எப்போல்லாம் கீழே வந்து ரூட் வந்து அடிஷன்லையும் சப்ட்ராக்ஷன்லையும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்போ கண்டிப்பாக ஏதாச்சும் குளறுபடி பண்ணணும். ஓகே, எப்படின்னா கவனிங்க, சிம்பிளாக யோசிங்க. உங்களுக்கு வந்து இப்போ இதை வந்து பிரிக்கணும். ஓகே, பிரிச்சுட்டு சிம்பிள் ஃபார்மில் வரும். இந்த கொஷின் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அண்ட் இதுக்கு இந்த மாதிரி கொஷனுக்கு வந்து ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்குது, அதை மட்டும் பண்ணணும். ஓகே, என்ன பண்ணுங்கள், கீழே என்ன நம்பர் இருக்குது, 4 இருக்கா? ஓகே, கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை +4 -4 நியூமரேட்டரில் பண்ணணும். ஓகே, எக்ஸ் + 4 -4. ஓகே, கீழே என்ன நம்பர் இருக்கோ +4 -4 பண்ணணும். ஒருவேளை இந்த இடத்துல எக்ஸ் + 10 இருந்துச்சுன்னா +10 -10 பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி டைப் கொஷின் வந்தால் மட்டும் அப்படி. ஓகே, நோட்டுன்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஏன் அப்படி பண்ணுறோன்னாக்கா, எக்ஸ் + 4 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் + 4 ஹோல் பவர் 1/4ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் + 4 ஹோல் பவர் 1/4. ஓகே, எக்ஸ் + 4 டிவைடட் பை என்ன பண்ணிக்கிறேன், ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இதை நான் பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் + 4 டிவைடட் பை எக்ஸ் + 4 ஹோல் பவர் 1/4 dxஐ தனியாக எழுதிட்டேன். -4 இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் கீழே என்ன இருக்குது, எக்ஸ் + 4 ஹோல் பவர் 1/4. அதை மேலே கொண்டு வந்தால் எக்ஸ் + 4 ஹோல் பவர் -1/4 dx. ஓகே, நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஓகே, அதனால் என்ன அட்வான்டேஜ்னாக்கா, இது எக்ஸ் + 4 பவர் 1, இது எக்ஸ் + 4 பவர் -1/2. ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், எக்ஸ் + 4 ஹோல் பவர் 1 - 1/2 வந்து 1/2. ஓகே, ஒரே டேர்மாக மாறிடுச்சு. இந்த சைடு -4 எக்ஸ் + 4 பவர் -1/2 dx. ஓகே, இப்போ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், let us assume t equal to x + 4. ஓகே, t equal to x + 4னு வச்சு போட்டால் dt by dx equal to 1, dt equal to dx சிம்பிள் முடிஞ்சு. அவள் தான், ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் த வேல்யூ ஹியர். x + 4க்கு பதிலாக t போட்டால் t power 1/2 into dt -4 into t power -1/2 into dt. ஸோ இதை சால்வ் பண்ணால் t power 1/2 இன்டெகிரேட் பண்ணாக்கா t power 3/2 டிவைடட் பை 3/2 -4 into t power -1/2 இன்டெகிரேட் பண்ணால் t power 1/2 டிவைடட் பை 1/2. ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க. டீக்கு பதில் என்ன வேல்யூ வருதோ அதை போட்டுட்டு ஆன்சர் கொண்டு வந்துடுங்க. சரியா, தட்ஸ் ஆல். 12th கொஷின் பாருங்கள். 12th கொஷின் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 12th கொஷின் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். 12th கொஷினும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கொஷின் தான். சரியா, பிகாஸ் ஹியர் நம்ம ஃபஸ்ட்டு என்ன அசியூம் பண்ணுறது, t ஈக்குவல் டு கண்டிப்பாக எக்ஸ்ன்னு அசியூம் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா இதுதான் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. கரெக்டாக, ஸோ லெட் அஸ் அசியூம் t ஈக்குவல் டு x³ - 1. ஓகே, t வந்து ஃபஸ்ட்டு வந்து எது காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ அதை அசியூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கேன்சல் அவுட் ஆகிற டேர்ம் அசியூம் பண்ணணும். ஓகே, t ஈக்குவல் டு x³ - 1. ஓகே, ஸோ dt by dx பண்ணோம்னாக்கா 3x² ஆகுது. கரெக்டாக, dt by dx பண்ணோம்னா 3x² ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பில் வச்சுட்டு கம்பேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல dx இருக்குது, இந்த இடத்துல dt by dx கூட 3x² இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், dx ஈக்குவல் டு dt by 3x² போட்டுக்கலாம். ஓகே, போட்டுட்டு x²
எக்ஸ் பவர் 5ல் இருக்க 2 எக்ஸையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி வச்சுட்டு நீங்கள் அதே மாதிரி கொஷினை சால்வ் பண்ணலாம். ஓகே, இன்னொரு ஆப்ஷன் என்னன்னாக்கா டேரெக்டாக நான் என்ன பண்ணிட்டேன், இந்த எக்ஸ் பவர் 5 நான் எப்படி எழுதிட்டேன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் க்யூப்னு எழுதிட்டேன். ஓகே, இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதிட்டேன். ஓகே, எனக்கு இந்த இடத்துல 3x ஸ்கொயர் டிஎக்ஸ்னு வந்துச்சுனாக்கா நான் டேரெக்டாக டிடின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, டிஎக்ஸும் இருக்குது, 3 மட்டும் இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டேன், நான் இந்த இன்டெக்ரலில் இன்ட்டு 3 டிவைடட் பை 3 பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதனால் என்ன எனக்கு ஆச்சுனாக்கா 1/3 இன்ட்டு 3x ஸ்கொயர் டிஎக்ஸ் வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த ஃபுல் டேர்மை நான் டிடின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் ரிமைனிங் டேர்ம்ஸ் தான் அப்படியே இருக்குது. ஓகே, இது வந்து நீங்கள் ஆப்ஷனல், இப்படி பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், கேல்குலேஷன் சிம்பிளாக இருக்கும். ஆர் அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், dt ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் டிஎக்ஸ்னு, அதர்வைஸ் என்ன பண்ணிக்கலாம், dx ஈக்குவல் டு இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா dt பை 3x ஸ்கொயர். ஓகே, இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா, நான் வந்து சிம்பிளிசிட்டிக்காக அப்படி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு இந்த ஃபுல் டேர்மை நான் டிடின்னு போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 we know that அசியூம் பண்ணுவோம்ல, இதை டீன்னு அசியூம் பண்ணோம். ஸோ டி பவர் 1/3 அண்ட் எக்ஸ் கியூபை என்ன பண்ணிக்கலாம், இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம மாற்றி எழுதிக்கலாம். எக்ஸ் கியூபை நம்ம என்ன போட்டுக்கலாம், டி ப்ளஸ் 1ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன், டி ப்ளஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். டி மைனஸ் 1 எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு டி ப்ளஸ் 1 வரும். ஓகே, சரி, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல டி ப்ளஸ் 1 வரும். ஓகே, டி ப்ளஸ் 1 வரும், அதை சால்வ் பண்ணிக்கோங்க நீங்கள் கரெக்டாக, ஃபுல்லாக +++ன்னு வரும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ரிமைனிங் எல்லாம் எந்த சேஞ்சும் இல்லை. ஓகே, டி கியூப் வந்து டி கூட மல்டிப்ளை ஆச்சுன்னா டி பவர் 4/3 ஆகிடும். அண்ட் இங்கே வந்து டி பவர் 1/3, இதை வந்து உள்ளே இன்டெகிரேட் பண்ணாக்கா டி பவர் 4/3 இன்டெகிரேட் பண்ணோம்னா டி பவர் 4/3 + 1 டிவைட் பை 4/3 + 1 வரும், which is nothing but 7/3 divided by 7/3 plus t power 4/3 divided by 4/3. ஓகே, ஸோ அவ்வளோதான், இது உங்கள் ஆன்சர். இது சால்வ் பண்ணிங்கனாக்கா 1/7 into x cube minus 1 whole power 7/3, 1/4 x cube minus 1 into whole power 4/3ன்னு வரும். சரியா, புரிஞ்சா இது வரைக்கும் கிளியர்ல? அடுத்து வந்து தேர்ட் கொஷின் பார்ப்போம். 13 கொஷின் பார்ப்போம். சி 13 கொஷின் பாருங்கள். ஸோ இந்த கொஷின் பார்த்த உடனே நீங்கள் சொல்லிடலாம், டி ஈக்குவல் டு என்ன அசியூம் பண்ணோம், ஆப்வியஸாக 2 + 3xன்னு அசியூம் பண்ணோம், பிகாஸ் அதுதான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ 2 + 3x க்யூப்னு அசியூம் பண்ணோம்னாக்கா dt/dx பண்ணோம்னாக்கா இது 0 ஆகிடும், இது வந்து 9x ஸ்கொயர் ஆகிடும். ஓகே, ஸோ dt/dx = 9x ஸ்கொயர் வந்துடுச்சு. ஸோ dx என்ன போட்டுக்கலாம், dt/9x ஸ்கொயர் போட்டுக்கலாம், பிகாஸ் x ஸ்கொயரும் x ஸ்கொயரும் எனக்கு கேன்சல் ஆகுது. ஓகே, அதனால் ஸோ ஃபைனலாக என்ன ஆகிடுச்சு, சிம்பிள், எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை இதுக்கு பதிலாக டீன்னு போட்டுக்கோங்க, அண்ட் டிஎக்ஸ்க்கு பதிலாக dt/9x ஸ்கொயர். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்குது, 1/9 இன்ட்டு 1/9 இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் 1/2 இன்ட்டு dt. ஓகே, ஸோ இன்டெக்ரல் ஆஃப் 1/t வந்து லாக் வச்சும் போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மில் கொண்டு வந்து அப்படியும் போட்டுக்கலாம். சரியா, நான் லாக் வச்சு போட்டேன். 1/9 = log of t + c. ஓகே, ஸோ ஃபைனலாக டீக்கு பதில் ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 13 கொஷின். 14 கொஷின் பாருங்கள். 14 கொஷின் ஈஸி தான், பார்க்க கஷ்டமாக தெரியுது, பட் ஈஸி தான். நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா போடுங்க. சி ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள், இதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, இந்த ஈக்குவேஷனை எப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் 1/x into log x power mன்னு போட்டுக்கலாமா. ஓகே, இல்லாட்டி என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக dx divided by x divided into 1/log x whole power m. ஓகே, இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இதனால் என்ன யூஸ் இருக்குன்னு இப்போ பார்க்குறேன் நான். let us assume t = log x, t = log x, அப்போ dt/dx என்னது 1/x, t = log x, dt/dx = 1/x, dx/x வந்துச்சுனாக்கா dtன்னு போடுற மாதிரி ஒரு டேர்ம் கொண்டு வந்தோம்னா முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ அதனால் dt = dx/x. ஓகே, ஸோ இந்த dx/xக்கு பதிலாக டேரெக்டாக நீங்கள் dt போட்டுக்கலாம், அண்ட் log xக்கு பதிலாக tன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி பண்ணிங்கன்னா என்னாச்சு, இன்டெக்ரல் ஆஃப் 1/t/m into dt வருது, which is nothing but 1/t/m மேலே கொண்டு போனால் t⁻−m into dt, அண்ட் t⁻5 dt பண்ணால் என்ன வரும், t⁻6/6 வரும். அதே மாதிரி t⁻m divided by t⁻m dt இருந்துச்சுனாக்கா t⁻1
மைனஸ் எம் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை மைனஸ் எம் ப்ளஸ் ஒன் வரும் கரெக்டாக ப்ளஸ் சி. ஓகே ஸோ ஃபைனலாக உங்களுக்கு டீக்கு பதில் லாக் எக்ஸ் போட்டுக்கோங்க. தட்ஸ் ஆல், இதான் உங்கள் ஆன்சர். ஓகே 1 மைனஸ் எம் டிவைடட் பை 1 மைனஸ் எம் ப்ளஸ் சி. ஓகே ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 14 கொஷின் கிளியராக? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. ஓகே கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்டு இது வரைக்கும் உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கா? டவுட் எதுவும் இல்லைல்ல? ஓகே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு வந்துடுங்க ஓடி போய்ட்டு. ஓகே 1 மினிட். 14 கொஷின் பார்த்தோம்ல, 14 கொஷின் முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ் 15 கொஷின் பார்ப்போம். தண்ணி கிண்ணி குடிக்கணும்னா குடிச்சிட்டு வந்துருங்க. ஏன்னா இன்னொரு பாதி வீடியோ பாக்கி இருக்குது. ஓகே நியர்லி 40 மினிட்ஸ் வீடியோ இது. ஸோ இன்னும் 20 மினிட்ஸ் பாக்கி இருக்குது. 15th கொஷின் பாருங்கள். எக்ஸ் டிவைடட் பை 9 மைனஸ் 4x ஸ்கொயர். ஓகே ஸோ இந்த கொஷினை பார்த்த உடனே என்ன பண்ணிடலாம்? 9 மைனஸ் 4x ஸ்கொயரை நீங்கள் டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே இந்த மாதிரி கொஷின் அதான் நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில், கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் அசியூம் பண்ணுறது வந்து ஃபாஸ்ட்டாக மாறிடும். ஓகே ஸோ இதை பார்த்த உடனே சொல்லலாம் 9 மைனஸ் 4x ஸ்கொயரை வந்து நம்ம டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். dt பை dx ஈக்குவல் டு என்ன வரும்? சால்வ் பண்ணோம்னா மைனஸ் 8x வரும். ஓகே ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு dx ஈக்குவல் டு மைனஸ் 8 dt டிவைடட் பை 8x. ஓகே இதை எடுத்துகிட்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு. அண்ட் 9 மைனஸ் 4xக்கு பதிலாக டீன்னு அசியூம் பண்ணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து மைனஸ் 1/8 இன்டெக்ரல் ஆஃப் 1/t dt. ஸோ திஸ் இஸ் சிம்பிள். 1/t dtயை இன்டெக்ரேட் பண்ணோம்னா லாக் t கிடைக்கும். ஓகே ஸோ தட்ஸ் இட். ஃபைனலாக டீக்கு பதில் 9 மைனஸ் 4x ஸ்கொயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா? இந்த கொஷின் ரொம்பவே சிம்பிள் தான். இது பார்க்குறது கஷ்டமாக தெரியுது, பட் நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக இது தெரியும். சரியா? வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் போட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். லெட் அஸ் அஸ்யூம் திஸ் வேரியபிள் ஆஸ் t. ஓகே t ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3. ஓகே dt பை dx பண்ணோம்னாக்க என்ன கிடைக்கும்? வெறும் 2 கிடைக்கும். ஓகே அப்போ என்ன பண்ணிக்கலாம்? dx ஈக்குவல் டு dt பை 2ன்னு போட்டுக்கலாம். ஓகே ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் த வேல்யூஸ் ஹியர். e பவர் t இன்ட்டு dt பை 2. ஓகே 1/2 வெளியே காமன் கொண்டு வந்துருங்க. இன்டெக்ரல் ஆஃப் et இன்ட்டு dt. ஓகே இடியை வந்து இன்டெகிரேட் பண்ணோம்னா கிடைக்கும். அகெயின் யூ வில் கெட் இடி ஒன்லி. ஸோ பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக இடி டிவைடட் பை 1 வரும். இந்த டீயோட கோஷன்ட் என்ன? 1. டீயோட கோஷன்ட் என்னது? 1. ஓகே அந்த 1 டிவைடில் வரும். ஸோ அதை கண்டுக்க மாட்டோம், நம்ம விட்டுருவோம். ஓகே ஹாஃப் இன்ட்டு இ பவர் டி ப்ளஸ் சின்னு வருது. ஃபைனலாக டீக்கு பதில் என்ன வேல்யூவோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும்? half into e power 2x plus 3 plus 6. ஓகே ஸோ இந்த கொஷின் போடுங்க. 17 கொஷின் போடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான், டோன்ட் வரி, அதே மெத்தட் தான். ஜஸ்ட் சால்வ் பண்ணி பாருங்கள். வரலன்னா கண்டினியூ பண்ணுங்கள். சரியா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிவிட்டேன் நான், t ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு அசியூம் பண்ணிவிட்டேன். ஓகே அப்போ dt பை dx என்ன ஆச்சு? 2x ஆச்சு. ஓகே அப்போ என்ன பண்ணிக்கலாம், நான் டேரெக்டாக 2x dxன்னு வச்சு சால்வ் பண்ணனா, இல்லாட்டி நம்மளோட கன்வென்ஷனல் மெத்தட் என்ன, dx ஈக்குவல் டு dt பை 2xன்னு வச்சு போடலாம். ஓகே ஸோ இந்த dt பை 2xை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x கேன்சல், இன்டெக்ரல் ஆஃப் 2 டிவைடட் பை இ பவர் எக்ஸ் ஸ்கொயர்ன்ட்டு வரும். ஓகே அதாவது இ பவர் டீன்னு வரும். அதை என்ன போட்டுக்கலாம், இன்டெக்ரல் ஆஃப் 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் டி டிடின்னு போட்டுக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். சரியா? அப்படி இல்லாட்டி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன். ஓகே என்ன பண்ணிட்டேன், இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதிட்டேன். ஓகே மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2 பண்ணுறேன். ஸோ அதனால் என்னாச்சு, 2x dx டிவைடட் பை இ பவர் டின்னு வந்துச்சு. ஓகே ஸோ ஃபைனலாக 2x dxை நான் டிடின்னு வச்சு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபுல் டேர்மை நான் டிடின்னு வச்சுட்டேன். ஸோ அதே ஆன்சர் தான் வரும். நீங்கள் இப்படி வச்சு சால்வ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது, இல்லை இப்படி வச்சு சால்வ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகே இப்படி வச்சு பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரியும் பண்ண உங்களுக்கு தெரியணும். இப்படி பண்ண தெரிஞ்சுனாக்கா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொடுத்தா கூட சால்வ் பண்ணுற ப்ராசஸை நீங்கள் கம்மி பண்ணிடலாம். சரியா? ஸோ ஹாஃப் இன்ட்டு இ பவர் மைனஸ் டி இன்ட்டு டிடி இருக்குது. இ பவர் மைனஸ் டியை இன்டெகிரேட் பண்ணாக்கா இ பவர் மைனஸ் டி தான் வரும். பட் மேலே மைனஸ் இருக்குல்ல, ஸோ அதனால் டிவைடட் பை -1 வரும். சரியா? ஸோ இ பவர் மைனஸ் டி டிவைடட் பை -1 ப்ளஸ் சி. அண்ட் இதை வந்து ஃபைனலாக சால்வ் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான். மைனஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் டி டிவைடட் பை 2 ப்ளஸ் டி. ஸோ டிக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம்னா minus of e power minus x square divided by 2 plus c, or you can write it as minus of 2 divided by e x square plus c. Okay so 18 question பார்ப்போம். டைம் வேஸ்ட் பண்ணோன்னா டக்குன்னு போகலாம். என்ன, e power tan inverse of x divided by 1 plus x square. ஓகே சி நல்லா கவனிங்க, 1 plus x square இருக்குது. 1 plus x squareயும் டேனையும் நீங்கள் சேர்த்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டேன் தான் டீன்னு அசியூம் பண்ணணும். பிகாஸ்
டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா உங்களுக்கு tan இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா 1/x² வரும். 1+x²ம் 1+x²ம் கேன்சல் அவுட் பண்ண முடியும். எப்போல்லாம் உங்களுக்கு டினாமினேட்டரில் நியூமரேட்டரில் இந்த மாதிரி வேல்யூ இருக்கோ இன்வர்ஸோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஃப்ரென்சியேஷன். ஓகே, ஸோ அதை வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ dt/dx பண்ணோம்னா tan இன்வர்ஸ் வந்து 1/x². ஸோ ஃபைனலாக dx என்ன போட்டுக்கலாம், 1+x² இன்ட்டு dt போட்டுக்கலாம். ஸோ அதனால தான் என்னாச்சு, இந்த dx இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 1+x²ம் 1+x²ம் கேன்சல் அவுட் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம அசியூம் பண்ண மெத்தட் கரெக்ட். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் e⁻t, ஓகே, tan இன்வர்ஸ்க்கு பதிலாக t இருக்குல்ல, e⁻t டிவைட் பை 1+x² இன்ட்டு 1+x² இன்ட்டு dt. ஓகே, dt. ஸோ என்னாச்சு, இதையும் கேன்சல் பண்ணிட்டாக்கா ஃபைனலாக integral of e⁻t into dt, e⁻t into dt is nothing but e⁻t, and e⁻tக்கு பதிலாக t வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், e⁻tan inverse of x plus c. ஓகே, 19 கொஷின் வந்து பாருங்கள், ஆக்சுவலாக 19 and 20 வந்து அண்ணன் தம்பி மாதிரி. ஓகே, ஒரே மாதிரி இருக்கும். இந்த கொஷின் கொஞ்சம் நல்லா கவனிங்க, எக்ஸாம்லேயும் ரொம்ப நல்லா கேட்குறாங்க. இதில் நீங்கள் இந்த மெத்தடு பண்ணலன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஓகே, இப்போ நம்ம பண்ண போகிற மெத்தடை பண்ணலன்னா ஸோ ஸ்டார்னு போட்டு வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கொஷின் பார்க்குறீங்களோ அப்போ இந்த மாதிரி மெத்தட் பண்ணும். நான் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி நோட்டுன்னு சொல்கிறேனோ அதெல்லாம் தனியாக எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். ஓகே, நோட்டுன்னு போட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்தால் இந்த மெத்தடில் ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கணும். ஓகே, அப்போ தான் வந்து எக்ஸாம் டைமில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன் திடீர்னு e⁻x காமன் எடுத்தாங்க, ஏன் திடீர்னு இன்ட்டு 2 பண்ணுறாங்க, ஏன் /4 பண்ணுறாங்க, ஏன் +sin θ -sin θ பண்ணுறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகே, ஸோ நோட்டுன்னு போட்டு எழுதிக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி டேர்ம் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். என்ன பண்ணிட்டேன், இங்கே e⁻2x இருக்குது. ஓகே, நான் இந்த e⁻2xல் வெறும் e⁻xை மட்டும் காமன் எடுக்கிறேன். ஓகே, அப்படி காமன் எடுக்கிறனால என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல 2 e⁻x இருக்குது. ஸோ ஒரு e⁻x ரிமைனிங், இந்த இடத்துல ஒரு e⁻x கூட இல்லை. ஸோ 1/e⁻x ஆகிடுது. ஓகே, சிமிலர்லி கீழே வந்து 2 e⁻x இருக்குது, ஒரு e⁻x ப்ளஸ் ஒரு e⁻x கூட இல்லை. ஸோ 1/e⁻x. ஓகே, ஸோ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகிடுச்சு, e⁻x மைனஸ் e⁻x டிவைடட் பை e⁻x ப்ளஸ் e⁻x. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் இந்த டினாமினேட்டர் டீன்னு அசியூம் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு மேலே இருக்க டேர்ம் கேன்சல் ஆகும். எப்படின்னு பாருங்கள், லெட்டர்ஸ் அசியூம் t = e⁻x ப்ளஸ் e⁻x. ஸோ dt/dx பண்ணோம்னா என்ன ஆகும், e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻x, e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா மைனஸ் ஆஃப், மேலே ஒரு மைனஸ் இருக்குல்ல, ஸோ மைனஸ் ஆஃப் e⁻x வரும். ஓகே, இப்போ பாருங்கள் dx = என்ன போட்டுக்கலாம், dt/e⁻x minus e⁻x. பாருங்கள் இதுவும் கேன்சல் அவுட் ஆகுது. ஓகே, ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் திஸ் ஈக்குவேஷன் இன் இட். அப்போ என்ன ஆகுது, e⁻x minus e⁻x into dt/e⁻x minus e⁻x. ஸோ இதுவும் கேன்சல் அவுட் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, இது மட்டும். ஓகே, which is nothing but t. ஓகே, integral of 1/t into dt which is nothing but log t plus t. ஓகே, log t யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ அவனோட அண்ணன் இந்த கொஷின். ஓகே, அவன் தம்பினா இந்த கொஷின் அண்ணன். ஓகே, அதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்ல, பிகாஸ் டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஃபார்முக்கே கொண்டு வந்துட்டீங்க. ஓகே, let us assume this as t, e⁻2x plus e⁻-2x equal to t. ஓகே, ஆக்சுவலி இவன் தான் தம்பி, இதுக்கு முன்னாடி இருக்கவன் தான் அண்ணன். ஓகே, ஏன்னா இவனை சால்வ் பண்ணுறது ஈஸி, அவன் சால்வ் பண்ணுறது தான் கஷ்டம். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, dt/dx equal to என்ன ஆகிடுச்சு, 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. ஆனால் இந்த இடத்துல மேலே 2 இருக்குது, அதை மறந்துடாதீங்க. ஸோ இன்ட்டு 2 வரும், 2 times of e⁻2x. அதே மாதிரி இந்த இடத்த பாருங்கள், -2 into e⁻-2x. சரியா, இல்லை 2 காமனாக எடுத்துட்டாக்கா 2 into e⁻2x minus e⁻-2xன்னு வரும். ஓகே, ஸோ dxோட வேல்யூ கிடச்சிருச்சு நமக்கு, dx = dt divided by 2 times of e⁻2x minus e⁻-2x. சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள், போயிட்டு இந்த ஈக்குவேஷனை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா e⁻2x minus e⁻-2x divided by t into dt by 2 times of e⁻2x minus e⁻-2x. ஓகே, இதையும் கேன்சல் அவுட் பண்ணிட்டோம்னா ஃபைனலாக half into t⁻-1 dt, அதாவது 1/t into dt, 1/t டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா log t. அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஃபைனலாக என்ன பண்ணோம், டீக்கு பதிலாக அசியூம் பண்ண வேரியபிளை போட்டுருணும். ஓகே, இல்லைன்னா ஆன்சர் தப்பாகிடும். ஓகே, இதோட நிறுத்தக்கூடாது, இதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு ஸ்டெப் அதை எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ 21st கொஷின் பார்ப்போம். 21st கொஷின் ரொம்பவே சிம்பிள் தான், நீங்களே ட்ரை பண்ணுங்கள். tan ஸ்கொயர் 2x minus 3 dx இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்டெக்ரல் ஆஃப் tan ஸ்கொயர் தெரியாது, பட் இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் என்னது, tan xன்னு சொல்லியிருந்தேன். சரியா, ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் இந்த tan ஸ்கொயர் எக்ஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மாற்றிட்டேன். எப்படி,
tan square theta plus 1 equal to secant square theta உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. அப்போ வந்து tan square theta என்ன போட்டிக்கலாம், secant square theta minus 1. ஓகே, ஸோ secant square x minus 1 dxன்னு போட்டேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். secant square of 2x minus 3 minus dx. ஓகே, வேணும்னா இந்த 2x minus 3 நீங்கள் tன்னு வச்சு போட்டுக்கலாம். ஓகே, let t equal to 2x minus 3. ஓகே, அப்போ என்ன ஆச்சு, integral of secant square t into dxன்னு இருக்குது. dt by dx பண்ணி போட்டுக்கோங்க. நான் என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக எனக்கு ஃபார்முலா தெரியும், ப்ளஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், sin theta டிஃப்ரென்ஷியேட் இன்டெகிரேட் பண்ணாக்க என்ன வரும், cos thetaன்னு வரும். அதுவே வந்து sin 2x plus a பண்ணாக்கா cos 2x by a divided by 2 வரும் கரெக்டாக. ஸோ நான் டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டேன். tan 2x minus 3 divided by xோட கோஷன்ட்டை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு. இந்த இடத்துல ஒரு இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் இருக்குது, ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி முடிஞ்சு. ஓகே, சிம்பிள் கொஷின் தான். ஓகே, தெரிஞ்ச கொஷின் தான். இந்த கொஷின் பாருங்கள், இதே மாதிரி மெத்தட் தான், நீங்கள் போட்டு பாருங்கள், அதோட இது ஈஸி தான். ஓகே, டைரக்ட் அப்ளிகேஷன். இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா என்னது, tan ஸ்கொயர் டீட்டா, ஐ மீன் இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா வந்து tan டீட்டா. அப்போ tan ஆஃப் 7 minus 4x இருக்க போது, பட் உள்ள எக்ஸுக்கு கோஷன் 4 இருக்குன்னா டிவைடட் பை 4 பண்ணணும், அவ்வளோதான். ஸோ மைனஸ் 4 பண்ணணும். திஸ் இஸ் டைரக்ட் ஆன்சர். ஓகே, ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா தான். ஓகே, இந்த இடத்துல இருப்பாங்க. இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா வந்து tan டீட்டா. ஓகே, அதுவே இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் ax ப்ளஸ் பின்னு இருந்துச்சுனாக்கா tan ஆஃப் ax ப்ளஸ் பி டிவைடட் பை a பண்ணணும். ஓகே, டைரக்ட் ஃபார்முலா அப்ளிகேஷன் தான். ஓகே, 21st கொஷின் பாருங்கள். இப்போ தான் சொன்னோம் 21st கொஷின். ஓகே, இது வேறு. 2x minus 3. ஓகே, 21 ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஓகே, 23rd கொஷின் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிவிடுங்க, சரியா? ஏன்னா சிம்பிள் தான் அந்த கொஷின், அதெல்லாம் நான் சொல்ல. 23rd கொஷின். ஓகே, சரி, இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களா? ஓகே, பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன் ஹோம்ஒர்க்னா, பாருங்கள், சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குது, கீழே ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் இருக்குது. ஞாபகம் இருக்கா? டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பண்ணோம்னாக்கா 1 by root of 1 minus x ஸ்கொயர் வரும், சரியா? ஸோ டேரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும், சரியா? ஸோ let us assume sin inverse x as t. ஓகே, ஸோ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடுங்க. t equal to sin inverse xன்னு வச்சு போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 23rd கொஷின் நீங்களே போடுங்க, சரியா? அப்போ தான் வந்து ப்ராக்டிஸ் கிடைக்கும். 24th கொஷின் நம்ம போடலாம். Okay, see, 2 cos x minus 3 sin x plus divided by 6 cos x plus 4 sin x. ஓகே, ஸோ இதை இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம எக்ஸாம்பிள்லேயே சால்வ் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கள், முதல்ல இதுலேருந்து 2 காமனாக எடுங்க. ஓகே, அப்போ என்ன ஆச்சு, 2 cos x minus 3 sin x divided by 3 cos x plus 2 sin x. ஓகே, இதுக்கப்புறம் சிம்பிள் தான், ஜஸ்ட் கீழே இருக்க டேர்மை let us assume it as t. t equal to 3 cos x plus 2 sin x. ஸோ dt by dx பண்ணோம்னா என்னாச்சு, cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா sin x. ஓகே, மைனஸ் sin x வரும். ஸோ மைனஸ் 3 sin x அண்ட் sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x plus 2 cos x. ஓகே, ஸோ என்ன ஆச்சு, 2 cos x minus 3 sin x, 2 cos x minus 3 sin x. ஓகே, ஸோ கேன்சல் அவுட் ஆகுதா? அதனால் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் dx equal to minus dt divided by 2 cos x minus 3 sin x. அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா 1 by 2 into 2 cos x minus 3 sin x divided by t into dt divided by 2 cos x minus 3 sin x. this toy காலி, மீதி என்ன இருக்குது, 1 by t into dt இருக்குது. 1 by t dt இன்டெகிரேட் பண்ணாக்கா உங்களுக்கே தெரியும் என்ன கிடைக்கும், log t கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான், சரி. இதை சால்வ் பண்ணிவிடுங்க, இதை கேன்சல் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிங்க, ஆன்சர் கிடச்சிடும், சரியா? 25th கொஷின் பார்ப்போம். 25th கொஷின் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஆக்சுவலாக ஈஸி தான், இங்கே இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஓகே, சி 1 by cos square x divided by 1 minus tan square x இருக்குது. ஓகே, 1 minus tan x whole square இருக்குது, சரியா? நான் என்ன பண்ணிட்டேன்னா, let us assume t equal to 1 minus tan x. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், dt by dx equal to மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்குது. அப்போ dx equal to மைனஸ் dt by சீக்கன் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, ஆல்ரெடி இந்த இடத்துல cos ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. cos ஸ்கொயர் எக்ஸ் இஸ் நத்திங் பட் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஆமே ரைட் வரும். 1 by cos ஸ்கொயர் எக்ஸ் equal to சீக்கன் டீட்டா, கரெக்டாக? ஸோ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 1 minus tan ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ dx இருக்குது. dxக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகுது,
minus of dt divided by secant square theta. Okay, secant square cancel out, மீதி என்ன இருக்குது minus 1 by integral of t square dt, which is nothing but integral of t power minus 2 dt. t power minus 2 integrate பண்ணோம்னாக்கா t power minus 2 plus 1 divided by minus 2 plus 1. Okay, so which is nothing but 1 by t plus c, and ஃபைனலாக tக்கு பதிலாக உங்கள் வேல்யூ போட்டுருங்க 1 divided by 1 plus tan x plus c. c இன்டெக்ரேஷன் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரே மாதிரி இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். சரியா, அந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு மட்டும் கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா போதும். ஓகே, 26 கொஷின் நீங்களே போடுங்க. ஓகே, 26 கொஷின் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. நான் ஹிண்ட் தரேன். ரூட் எக்ஸை நம்ம வந்து டீன்னு அசியூம் பண்ணுவோம். சிம்பிளிசிட்டியாக இருக்கணும்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்னு வச்சு போடணும். சரியா, இதான் உங்கள் ஹிண்ட். ஒருவேளை தெரியலனாக்கா கம் டு மை வாட்ஸ்அப் குரூப், இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸை கேளுங்க. நான் கமெண்ட் பாக்ஸே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்கிறதுக்கு விருப்பம் இல்லைனாக்கா ஜஸ்ட் ஆஸ்க் மீ இந்த கமெண்ட் பாக்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா கொஞ்சம் ப்ளீஸ். கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு வந்து அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் வந்து வியூஸ் கிடைக்குது, ஓகே, அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்குது, பட் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்க மாட்டேங்குது, லைக்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, கமெண்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, ஸோ இந்த 3 விஷயம் தான் எனக்கு மோட்டிவேஷனு. இந்த 3மே கிடைக்கலன்னா அப்போ நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, ஸோ அதனால் வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு வந்து அடுத்த வாட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் போடுறதுக்கு, அண்ட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம பண்ணலாம். சரியா, 27 கொஷின் பாருங்கள். அவ்வளோதான், எக்ஸசைஸ் முடிக்க போகிறோம். இன்னொரு 10 கொஷின் தான் இருக்குது. இன்னொரு 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம் டக்குன்ட்டு. சி, let us assume t equal to sin 2x. okay, because sin 2x assume பண்ணுறதுனால எனக்கு கேன்சல் அவுட் ஆக போகுது. எப்படின்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. let us assume t equal to sin 2x. okay, so dt by dx பண்ணோம்னாக்கா என்ன ஆகுது, 2 cos 2x வருது. ஓகே, ஸோ dt equal to என்ன போட்டுக்கலாம், 2 cos 2x into dt போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி dx equal to dt by 2 cos 2xன்னு போட்டுக்கலாம். ஓகே, ரெண்டு மெத்தட்லேயும் போட்டுக்கலாம். ஒன்று நீங்கள் வந்து இந்த ஈக்குவேஷனை 2 cos 2xஐ மாற்றலாம். ஓகே, அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட்டும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, நான் என்ன பண்ணிவிட்டேன், இந்த ஈக்குவேஷனை 2 cos 2x வர மாதிரி நான் மாற்ற போகிறேன். ஓகே, 2 cos 2x into dx வர மாதிரி மாற்ற போகிறேன். ஆல்ரெடி cos 2x இருக்குது, dx இருக்குது, இது dt கிடையாது dx. ஓகே, dx இருக்குது, 2 மட்டும் மிஸ்ஸிங். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன், மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2 பண்ணனா 2 cos 2 dx வரும். ஓகே, ஸோ டேரெக்டாக நான் dtன்னு போட்டுக்கலாம். சரியா, ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2 பண்ணிட்டேன். ஓகே, அதனால் 2 cos 2x dx கிடச்சிருச்சு, விச் இஸ் நத்திங் பட் dt. ஓகே, அண்டு ஆல்ரெடி நம்ம வந்து அது உள்ளே இருக்கிறத டீன்னு அசியூம் பண்ணோம். ஸோ 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் டி இன்ட்டு டிடின்னு வந்துடுச்சு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸி, கரெக்டாக. ஸோ 1/2 இன்ட்டு டி பவர் 1/2 dt போட்டுக்கலாம், விச் இஸ் நத்திங் பட் டி பவர் 3/2 டிவைட் பை 3/2. ஃபைனலாக 2/6 இன்ட்டு டி பவர் 3/2 ப்ளஸ் சின்னு வரும். ஃபைனலாக டீக்கு பதில் sin 2xன்னு போட்டுருங்க. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1/3 கிடைக்கும். சரியா, set this is the answer. ஒருவேளை நீங்கள் இப்படி வச்சு போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் தப்பாக வராது. you will get the correct answer only. okay, so don't worry about that. 28 கொஷின் பாருங்கள். 28 கொஷின் வந்து சிம்பிள் தான். ஓகே, cos x divided by 1 plus sin square sin x. okay, so let us assume t equal to 1 plus sin x. okay, because மேலே t அசியூம் பண்ணி ஒன்றும் ப்ரோஜனமே கிடையாது. ஸோ 1 plus sin x வந்து நம்ம tன்னு அசியூம் பண்ணிக்கலாம். dt by dx பண்ணோம்னா என்னாச்சு, cos x கிடைக்கும். ஓகே, dt by dx equal to cos x. ஸோ dx equal to dt by cos xன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் ஹியர். அப்போ என்னாச்சு, cos xம் கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. ரிமைனிங் t பவர் minus 1/2 dt. இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடுங்க. சரியா, சி, ட்ரிக் நம்பர் 2 சொல்லி தர போகிறேன். ட்ரிக் நம்பர் 1 என்ன சொன்னேன், ஏதாச்சும் ஒரு விஷயம் கேன்சல் ஆச்சுன்னா நீங்கள் போடுறது கரெக்டுன்னு சொன்னேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து டீன்னு அசியூம் பண்ணுறது வந்து கேன்சல் அவுட் ஆகிற மாதிரி விஷயமா இருக்கணும் டிஃப்ரென்சியேஷனுக்கு அப்புறமா. இது வந்து ட்ரிக் நம்பர் 1. செகண்ட் ட்ரிக் வந்து இது வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்காது. ஓகே, 60% கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் சால்வ் ஆகும். என்னன்னாக்கா மோஸ்ட்டாக உங்கள் டீயோட வேல்யூ வந்து டினாமினேட்டரில் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் அசியூம் பண்ணுற டி வேல்யூ வந்து மோஸ்ட்டாக டினாமினேட்டரில் தான் இருக்கும். சரியா, இது வந்து ரொம்ப பிளைண்டாக நான் சொல்கிறத பிலீவ் பண்ணாதீங்க. 60% சான்ஸே இது வந்து ட்ரூவாக இருக்கும். ஓகே, எப்போவுமே ட்ரூவாக இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த கேசஸை நீங்கள் அப்படி பார்க்கலாம். சரியா, இது வந்து செகண்ட் ட்ரிக். உங்களுக்கு ஒரு வேளை ஒரு சம்மை போடுறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா இந்த 2 மெத்தடை யோசிச்சிங்கன்னா கரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். சரியா, ஸோ ஃபைனலாக 29 கொஷின் பாருங்கள். 29 கொஷின் இஸ் குவைட் சிம்பிள்டா ஆக்சுவலாக. cot x into log of sin x dx இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், let us assume t equal to log sin x. ஓகே, அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், log x into sin x பண்ணோம்னா செயின் ரூல் அப்ளை ஆகும். log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x, அதாவது 1/sin x. அகெயின் sin x திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், பிகாஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது.
sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. ஓகே, ஸோ உங்கள் dx ஈக்குவல் டு dt பை ஆக்சுவலாக என்னது cos x dx ஈக்குவல் டு sin x டிவைடட் பை cos x வருது. ஓகே, கரெக்டு தான். dt பை dx ஈக்குவல் டு என்ன வருது, cot xன்னு வருதா? ஓகே, அப்போ dx ஈக்குவல் டு என்னது, dt பை cot x. ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கலாம், cot xம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் cot x இன்டூ t டாட் dt பை cot x. ஸோ cot xம் கேன்சல், இன்டெக்ரல் ஆஃப் t இன்டூ dt. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா, t ஸ்கொயர் டிவைடட் பை 2 வரும். ஸோ ஃபைனலாக டீயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, 30 and 31 சிமிலர் கொஷின் தான், நீங்களே போடுங்க. நான் கொஷின் கூட காமிச்சிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். 30 and 31 நீங்களே போட்டுருங்க. ஓகே, ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல எப்படி போடணுன்ட்டு. என்ன பண்ணணும், 1 + cos x வந்து நம்ம டீன்னு வச்சு அசியூம் பண்ணி போடணும். சரியா, இதே மாதிரி 1 + cos x டீன்னு வச்சு அசியூம் பண்ணி போடுங்க, யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, நான் 31 கொஷின் போடுறேன். சரியா, 31st கொஷின். ஆக்சுவலாக 31st கொஷின் நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் போடுறப்பயே நான் சொல்லியிருந்தேன். 31st கொஷின் பாருங்கள். ஓகே, அதுவும் சொல்லிட்டாங்க. 32nd கொஷின். இந்த கொஷின் நான் வந்து எக்ஸாம்பிள்லேயே நான் ஒன்று போட்டோம், 1/1 + tan xன்னு வச்சு போட்டோம். ஓகே, ஒன்றும் இல்லை, cot xன்னு இருந்துச்சுன்னா கன்வெர்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, tan x இருந்துச்சுனாக்கா எப்படி கன்வெர்ட் பண்ணி போட்டோம், அந்த மாதிரி cot x இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, sin and cos கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ cot θ ஈக்குவல் டு cos பை sin வரும். ஸோ எல்சிஎம்லாம் எடுத்தோம்னா இன்டெக்ரல் ஆஃப் sin x டிவைடட் பை sin x ப்ளஸ் cos x இன்டூ dxன்னு வரும். ஓகே, ஸோ இதே உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு தெரியும் கரெக்டாக, எப்படி சால்வ் பண்ணணும் இப்போ தான் ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, எப்போல்லாம் sin x ப்ளஸ் cos xன்னு இருக்கும் என்ன பண்ணணும், இன்ட்டு 2 பண்ணிடணும் மேலே. ஓகே, அப்போ தான் வந்து sin x ப்ளஸ் sin x cos x மைனஸ் cos xன்னு பண்ண முடியும். சரியா, ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்ப்ளிட் பண்ணி உங்கள் ஆன்சர் கொண்டு வந்தேன். இதே மாதிரி கொஷின் தான் நான் ஸ்டார்டிங்லேயும் போட்டிருந்தேன். ஓகே, ஸோ என்ன பண்ணணும், எப்போல்லாம் இந்த மாதிரி ஃபார்மில் வருதோ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2 பண்ணுங்கள், அண்ட் மேலே வந்து இந்த மாதிரி sin xம் cos xம் வர மாதிரி பேரில் வர மாதிரி போட்டுருணும். சரியா, ஸோ 1/2 டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா அப்படியே இருக்கட்டும். sin x cos x டிவைடட் பை sin x ப்ளஸ் cos x இன்டூ dxை தனியாக பிரிச்சுக்கோங்க. அண்ட் மேலே என்ன இருக்குது, sin x cos x டிவைடட் பை sin x ப்ளஸ் cos x. ஸோ இது வந்து 1 ஆகிடும், கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் dx மட்டும் இருக்குது. சரியா, இப்போ என்ன பண்ணுங்கள், கீழே டினாமினேட்டரை வந்து டீன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. t ஈக்குவல் டு sin x ப்ளஸ் cos x. இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, cos பண்ணோம்னா மைனஸ் sin x. ஸோ dt பை dx ஈக்குவல் டு இவ்வளோ வருது, dx ஈக்குவல் டு மைனஸ் dt டிவைடட் பை sin x cos x. ஓகே, இதை கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். sin x cos xம் sin x cos xம் கேன்சல் அவுட் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்னா மைனஸ் dt மட்டும் இருக்குது, 1/t இன்டூ dt இருக்குது. ஹாஃப் இன்ட்டு மைனஸை வெளியே எடுத்துகிட்டு t பவர் மைனஸ் 1 இன்டூ dt. அண்டு ஆல்ரெடி நான் அதை வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ன்னு வந்துடுச்சு. ஓகே, இதை இன்டெகிரேட் பண்ணாக்கா எக்ஸ்ன்னு வரும்னு, ஸோ எக்ஸ்ன்னு வந்துடுச்சு. ஸோ தட்ஸ் இட். ஸோ t பவர் மைனஸ் 1 dt இன்டெகிரேட் பண்ணால் log t. அண்ட் ஆல்ரெடி இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு 2 இருக்குது. ஸோ x/2. ஓகே, ஸோ மைனஸ் 1/2 log t ப்ளஸ் x/2 ப்ளஸ் t. கிளியராக இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டோன்ட் வரி, என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஸ்டெப்பு புரியல அந்த ஸ்டெப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஓகே, 33rd கொஷினும் இதே மாதிரி கொஷின் தான், இப்போ நம்ம போட்ட மாதிரியே கொஷின் தான். 33rd கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். 34th கொஷின் சால்வ் பண்ணலாம். ஓகே, 34th கொஷின் கூட ஆக்சுவலாக ஈஸி தான், ஒன்றும் இல்லை. t ஈக்குவல் டு என்ன எடுங்க, tan xன்னு எடுங்க, dt பை dx ஈக்குவல் டு secant ஸ்கொயர் xன்னு எடுங்க. இதை சால்வ் பண்ணுங்கள். t ஈக்குவல் டு என்ன எடுத்தோம், tan xன்னு எடுத்தோம் கரெக்டாக. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் ரூட் ஆஃப் டீயை t ஸ்கொயர்னு எடுத்திருக்கேன், t பவர் மைனஸ் 1/2 எடுத்திருக்கேன். அண்ட் டிவைடட் பை sin x cos x இருக்குது, dt பை secant ஸ்கொயர் x இருக்குது. secant ஸ்கொயர் xனால் என்னது, cos ஸ்கொயர் x கரெக்டாக. cos ஸ்கொயர் x அப்படின்னு ஒரு 1/secant ஸ்கொயர் ஈக்குவல் டு cos ஸ்கொயர் x. சரியா, அதில் ஒரு காசும் இன்னொரு காசும் போயிடுச்சு. ரிமைனிங் என்ன, மேலே காசு கீழே சைனு. ஓகே, ஸோ என்ன போட்டுக்கலாம், டேனுன்னு போட்டுக்கலாமா, மேலே காசு கீழே சைனு. ஸோ 1/tan போட்டுக்கலாம், t பவர் 1/2 இன்ட்டு டிவைடட் பை tan x. ஓகே, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஈஸி தானே, ஏன்னா இது நம்ம டீன்னு அசியூம் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. சரியா, ஸோ t பவர் 1/2 டிவைடட் பை t விச் இஸ் நத்திங் பட் t பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு dt. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 2 டைம்ஸ் ஆஃப் tan x இன்ட்டு 1/2 இன்ட்டு c. ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இப்போ சிம்பிள் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் போட்டுறேன். சரியா, அண்ட் 35th கொஷின் பாருங்கள்.
integral of 1 plus log x divided by x. Okay, 1 plus log x whole square divided by x. இதில் என்ன பண்ணுங்கள், let us assume t equal to 1 plus log x. அப்போ dt by dx ஆகும் 1 by x வரும். log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா 1 by x. ஸோ dt என்ன எழுதிக்கலாம், dx by xன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி எனக்கு பார்த்த உடனே dx by x இருக்குது. ஸோ டேரெக்டாக நான் dt equal to dx by xன்னு போட்டுக்கிறேன். ஸோ ஃபைனலாக என்ன ஆயிடுச்சு, integral of t square into dtன்னு வந்துடுது. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா t cube by 3 plus c. ஓகே, ஸோ ஃபைனலாக t ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, சிம்பிள். 36 கொஷின் பாருங்கள். இதுலேயும் என்ன பண்ணுங்கள், எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸை வந்து டீன்னு அசியூம் பண்ணுங்கள். ஓகே, அப்போ டிடி பை டிஎக்ஸ் பண்ணோம்னா 1/1 + எக்ஸ்ன்னு வரும். ஓகே, 1/1 + எக்ஸ்ன்னு வரும், விச் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஓகே, இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இருக்குல்ல. ஸோ டிடி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ்ன்னு வருது. ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு எல்லாமே கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகே, கேன்சல் அவுட் ஆகிட்டு வெறும் டி ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் மட்டும் இருக்கும். ஆக்சுவலாக டிடி. ஓகே, டி ஸ்கொயர் இன்டூ டிடின்னு இருக்கும். ஸோ டி ஸ்கொயர் டிடி பண்ணோம்னாக்கா டி கியூப் பை 3 + சின்னு வரும். ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, புரிஞ்சா என்ன பண்ணுன்ட்டு t equal to இப்படி நான் அசியூம் பண்ணேன், dt by dx equal to 1 + x square. ஸோ which is nothing but x plus 1 divided by x. ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குது, x plus 1 divided by x இருக்குது. உங்களுக்கு என்ன வந்திருக்கு, x plus 1 divided by xன்னு வந்திருக்கு. ஸோ டேரெக்டாக x plus 1 divided by x into dx dtன்னு போட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் கேன்சல் பண்ணோன்னாக்கா dtயை மாற்றிட்டு இந்த சப்ஸ்டியூட் பண்ணிங்களாலும் கேன்சல் ஆகிடும். சரியா? ஸோ இது உங்கள் ஆன்சர். லாஸ்ட் கொஷின் பாருங்கள், 37th கொஷின். x cube sin of tan inverse x power 4. இது பார்க்குறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, பட் ரொம்ப சிம்பிள். 1/1 + x power 8. ஓகே, x cube sin of tan inverse x power 4 டிவைடட் பை 1 + x power 8. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுங்கள், t equal to tan inverse of x power 4 எழுதுங்க. ஓகே, பிகாஸ் 1/x power 8 நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், x cube ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். tan இன்வர்ஸ்னு வந்துச்சுனாக்க எப்போல்லாம் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வருதோ அப்போ t equal to இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ t equal to tan inverse of x power 4. ஓகே, அப்போ dt by dx பண்ணோம்னா என்னாச்சு, 1/1 + x power 8ன்னு வரும். கரெக்டாக x ஸ்கொயர் வரும். ஸோ x power 8 இன்டூ அகெயின் உள்ள x power 8 இருக்குல்ல, x power 4 இருக்குல்ல. ஸோ 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கலாம் 4x³ வரும். ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன போட்டுக்கலாம், dx equal to dt by 4x³. ஓகே, dt by 4x³ இன்டூ 1 + x power 8. ஓகே, என்ன ஆகிடுச்சு, x³ கேன்சல் அவுட் ஆகுது. அப்போ நீங்கள் போடுற ஸ்டெப்பு கரெக்ட். Okay, so just substitute it, x³ into sin t divided by 1 + x power 8 into dt divided by 4x³ into 1 + x power 8. Okay, 1 + x power 8 1 + x power 8 கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. ரெண்டு விஷயம் கேன்சல் ஆகுது ஆக்சுவலாக. x³ கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. ரிமைனிங் 1/4 sin t into dt. ஓகே, sin t டிஃப்ரென்ஷியேட் பண்ண இன்டெகிரேட் பண்ணாக்கா cos t கிடைக்கும். -1/4 cos t plus c, which is nothing but -1/4 cos of tan inverse of x power 4. ஓகே, ஸோ ஆமாடி ஒரு வழியாக முடிச்சாச்சு. ஓகே, அந்த லாஸ்ட் 2 ஆப்ஷன் வந்து நான் பண்ண மாட்டேன். ஓகே, மேக்ஸிமம் கொஷின் சால்வ் பண்ணிவிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு 2 MCQ கொஷின் இருக்குது. ஓகே, அது குவைட் சிம்பிள் கொஷின் தான். 38 and 39 ரொம்ப சிம்பிள் கொஷின், அதை நீங்களே போட்டுருங்க. வித் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் த எக்ஸசைஸ் 7.2. ஓகே, ஒரு வழியாக முடிச்சிட்டோம். ரொம்ப பெரிய எக்ஸசைஸ், பட் 1 ஹவரில் நம்ம போட்டிருக்கோன்னா அது பெரிய விஷயம் தான். சரியா? அண்ட் கைஸ், ஆஸ் யூஷுவல் அகெயின் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா டெல் மீ ஹவ் வாஸ் த வீடியோ. அண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண விருப்பம் இருந்துச்சுனாக்கா, இஃப் யூ வாண்ட் டு ஹெல்ப் தெம் அண்ட் ஆல்சோ ஹெல்ப் மீ, யூ கேன் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஆஸ்க் தெம் டு சப்ஸ்கிரைப் த சேனல். ஓகே, ஜஸ்ட் see the subscriber count I have. ஓகே, ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஓகே ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபன். உங்களுக்கு விருப்பம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ் கொடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா சொல்லுங்கள், பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, வித் திஸ் we will end this chapter today. Thank you so much and have a great day. Goodbye and Jai Hind.